திருநெல்வேலியில் வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து 4 இடத்துல கல்லறை சொன்னார். மித்த இடத்துலலாம் வந்து எப்போ கல்லறை கட்டி கொடுக்கப்படும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று பதிவு பண்ணுறேன் கிறிஸ்துவ மக்களுக்கு முன்னாடி. கடந்த 2024 தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளாம் சேர்ந்து தானே ஜெயிக்க வச்சோம் அவங்கள. 40 தொகுதி சொல்லுங்கள் நீங்கள், நம்ம தானே சேர்ந்து ஜெயிக்க வச்சோம். திமுகவுடைய 22 எம்பியில் ஏன் ஒரு கிறிஸ்துவ பிரதிநிதி ஒரு முஸ்லீம் பிரதிநிதி இல்லை? பதில் சொல்லுங்க. திமுக எவ்வளோ பெரிய கட்சி நீங்களே சொல்லுங்க. இங்கே நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஏன் நாடகம் ஆடுறாங்கன்னு? இதுதான் நாடகம். திமுக மதச்சார்பின்மை கட்சி, எல்லோருக்கும் சமமான பிரதிநிதித்தை உருவாக்குவோம், எல்லா சாதிக்கான ஒரு கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் 22 எம்பியில் ஒரு எம்பி கூட எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ராஜ்யசபா கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் மக்கள் பிரதிநிதி மூலம் ஒரு பிரதிநிதியை நிற்க வச்சு ஏன் ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? இதுதான் சாதி மதம் என்ற ஐக்கியத்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு நடிக்கிறது. நான் 2 சொன்னேன் பார்த்தீங்களா கொள்கை. ஒன்று, ஆமாம் நான் இப்படி தான் மத பெரும்பான்மையை நம்பி நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சாதி கட்சின்னு சொல்லுவாங்க. அவங்கள கூட நம்ம எடை போட்டுடலாம், நம்ம எதிரின்னு முடிவு பண்ணிடலாம். இன்னொன்று உண்மையாகவே நம்புவாங்க, அம்பேத்கர் மாதிரி பெரியார் மாதிரி, ஆமாம் வைகுண்டர் ஐயா மாதிரி நான் சமதர்மத்தை நம்புவேன்னு சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நம்ம நிற்கலாம் எப்பயுமே. ஆனால் நான் வந்து சமதர்மத்தை நான் வந்து நம்புறேன்னு சொல்லிட்டு நடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நடிக்கக்கூடிய அரசியலை திமுக உருவாக்கி விட்டது. அண்ணா உருவாக்கிய திமுக அல்ல. ஏன் கலைஞர் சமூக நீதியை கூட நம்பினார். ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கும். இப்போ ரொம்ப மோசமாக போய் கலைஞர் உருவாக்கிய திமுக கூட கிடையாது. அப்போ அந்த அளவிற்கு சமூக நீதி இல்லாத ஒரு கட்சி, அந்த அளவிற்கு ஊழல் மட்டுமே செய்யக்கூடிய கட்சி, ஒரே விஷயம் தன்னுடைய மகனை எப்படி முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே லாஜிக், அவ்வளோதான். அதுக்காக என்ன வேணால் செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு. அதற்கு சிறுபான்மை மக்கள்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவ மக்களையும் முஸ்லீம் மக்களையும் நம்பி நாடகம் ஆடுறது. அது என்ன பிரச்சனை? இவங்க ஏன் அதை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியே ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க, இவங்க தப்பு செஞ்சாங்கன்னா தட்டி கேட்பாங்க, அப்போ உடனே வந்து மக்கள் ஓட்டு போட்டுப்பாங்க. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சு பிஜேபியோட சேர்ந்ததுனால மக்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ திமுக மட்டும்தான் சாய்ஸ் அப்படின்னு இந்த நேரத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்ட தலைவர் விஜய் அவர்கள் எக்காரணத்து கொண்டும் மத பெரும்பான்மைவாதிகளுடன் சேர மாட்டார். இந்த உலகத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அவங்கள ஏன் எதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே பால் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது. எங்களுக்கு தெரியும். இப்போ கூட அண்ணன் திருச்சி வேலுசாமி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தஞ்சாவூரில் போய் கோதுமை விதையை போட்டால் வளருமா வளராதா? நீங்களே சொல்லுங்க. கோதுமை விளையுமா விளையாதா? விளையாது. அப்புறம் எதுக்கு நாங்கள் கவர்னர் பண்ணோம்? பிஜேபிக்கு 5% மேலே இங்கே வந்து ஓட் பேங்க் கிடையாது. நாங்கள் எதுக்கு நிற்கணும்? அதிமுகவுடைய ஓட் பேங்க் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்கள் எதுக்கு நிற்கணும்? இது முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய சட்டமன்றம். எங்களுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக. எம்ஜிஆர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாரோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மித்ததெல்லாம் நாங்கள் 29 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரும்போது 29க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் செமிஃபைனலில் நாங்கள் அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். ஓப்பனாக சொல்கிறோம், செமிஃபைனலில் நாங்கள் அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் விளாட்றோம், இந்தியா விளாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் இந்தியா செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டோம். அதுதான் அதிமுக. ஃபைனல்ஸ் அடுத்தது பாகிஸ்தான் அடித்து வெளுக்கணும், அவ்வளோதான். செமிஃபைனலில் தோத்தவங்களை பற்றி நாங்கள் எதுக்கு பேசணும்? இந்த அரசியல் எங்களுக்கு தெரியும், யாரை எதிர்த்து பேசணும், யாரை எதிர்த்து பேசக்கூடாது, எதுக்காக வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்காக பிரச்சாரத்தை உருவாக்கணும், யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது, யாருக்கு மக்கள் எதிர்கட்சியாக பார்க்குறாங்க, யார் ஆளுங்கட்சியாக ஆக்க போகிறாங்கிறது மக்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அப்போ திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு இதுதான் கடைசியாக நாங்கள் சொல்கிறது. ஒன்று, நாங்கள் செமிஃபைனலில் ஜெயிச்சு முடிச்சிட்டோம். இனிமேட்டு ஃபைனல்ஸ் தான். ஃபைனல்ஸ் என்ன? ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய எலெக்ஷன். திமுக டிவிகே முடிஞ்சிச்சு, வேற யாருமே இல்லை. பக்கத்தில் லீடிங் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்தியா டுடே ரிப்போர்ட்ல 3%. அண்ணன் 3 மாசத்துல 30 டிஸ்ட்ரிக்ட் கலங்க முடிக்கும் பொழுது 10% லீடிங் போயிட்டே இருப்போம். ஸ்வீப் எலெக்ஷன்
அதுக்கு நான் பதில் சொல்லவா? திமுக 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மேடையில்? எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? நீங்களே சொல்லுங்க, எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? 200 சொன்னாங்களா இல்லையா? இப்போ அந்த சத்தமே காணாம போயிருக்காதே, சொல்லியிருக்க மாட்டாங்களே. நாங்கள் முதலமைச்சர் நாங்கள் 200 தொகுதி ஜெயிப்போம், உதயநிதி அவர்கள் வந்து 200 தொகுதி ஜெயிப்போம் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்? அதுதான் டிவிக்கு வந்த பிறகு 200 ஒரு சைபர் கட் பண்ணியாச்சு. சைபர் போயிட்டே இருக்கு, ரிப்போர்ட் வேற மாதிரி போயிட்டே இருக்கு. எவ்ரி வீக் கரூரில் பண்ணி பார்த்தாங்க, கொலைப்பள்ளியை பற்றி பார்த்தாங்க. எப்படி இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து அவர் மீது கொலைப்பழியை சுமத்த நினைச்சார்களோ சூழ்ச்சியாளர்கள், அதே மாதிரி ஒரு தூய உள்ளத்தை கொண்ட எங்க தலைவரை கொலைப்பழியை சுமத்த பார்த்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கால் எங்க தெரியுமா வந்துச்சு? இதுதான் ஸ்டாலின் சார் பயந்துட்டாரு. திரு ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து முதல் கால் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு. வந்து பிரதர், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் அவர். அப்ப டெல்லி முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் பேசினாங்க. எதற்காக? எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை பிஜேபி முதற்கொண்டு உணர்ந்து விட்டது. அந்த வலிமை எங்க தலைவர்கிட்ட இருக்கு. எம்ஜிஆரை பார்த்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அவருக்கு வாக்கு வலிமை இருக்கா, பணபலம் இருக்கா, சீனியர்ஸ் இருக்காங்களா, எல்லாம் இருக்காங்களான்னு. அதோ அண்ணன் செங்கோட்டையன் வந்தார், 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு தெரியாதா? அவர் நினைச்சிருந்தா பிஜேபியில் போயிட்டு ஒரு கவர்னர் ஆயிருக்கலாம், இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கலாம், இல்லை திமுகவில் போயிட்டு நாளைக்கே மினிஸ்டர் ஆயிருக்கலாம். ஏன் இங்கே வந்தார் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள்? ஏனென்றால் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எங்களுடைய தலைவர். அவ்வளோதான். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையும் பார்த்த செங்கோட்டையன் அண்ணன் எங்க தலைவரை நோக்கி வரார் அப்படின்னா எதற்காக? அவர்தான் அடுத்த எதிர்காலம், அவர்தான். அதை அவர் உணர்ந்தார், அவர் கால்குலேஷன் பண்ணிட்டார். இன்னும் பல பேர் வரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக கூட இருக்குமானே தெரியாது. அப்ப நாங்க எதுக்கு அதிமுக எதுக்கணும்? இன்றைக்கு 30% மேல இருக்கும் பொழுது நாங்க எதுக்கு இன்னொரு கூட்டணி உருவாக்கணும்? எங்க தலைவர் என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு வரும் பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க வந்து எங்களுடைய கொள்கையை வந்து நாங்க பிரகடனப்படுத்திருமா, இல்ல இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க கொள்கையை பிரகடனப்படுத்திருக்கணுமா? இந்த 2 கட்சிகளும் ஆட்சி நிர்வாகத்துடைய தோல்வினால தான் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவர், நான் சின்ன வயசு தீபாவளி கொண்டாடும் போது, நான் ஒரு தொழிலாளி, பிஹெச்இ தொழிலாளி வீட்டில் வளர்ந்தவன். நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவார். பல தீபாவளிகள் புது ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு அவர் அழுதுருக்காரு எங்கள் மாமா. அது மாதிரி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவ மக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும்? எத்தனை ஏழைகள் இருக்காங்க கிறிஸ்துவ மக்கள்ல? அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு? கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும், இஸ்லாமிய தோழர்களுக்கிட்டையும், தலித் மக்கள்கிட்டையும், பெண்களுக்கிட்டையும் தானே இருக்கு வறுமை. பொருளாதார சுதந்திரம் எங்க இருக்கு? எல்லா ஜாதியிலையும் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும், ஏழ்மையை தூக்கி எறியணும். இதுதான் எங்கள் தலைவருடைய அடி கொள்கையே. அதுக்கு சமூக நீதியை உருவாக்கணும், எல்லோருக்கும் சமம்ங்கிறத உருவாக்கணும். கேஸ்ட் சர்வே எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பெரியாரிசம் பேசுவாங்க, ஆனா கேஸ்ட் சர்வே எடுக்கவே மாட்டாங்க. பக்கத்துல தெலுங்கானால எடுத்து முடிச்சுட்டாங்க, நம்ம கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா இங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனா மூச்சுக்கு 300 தாட்டி நாங்கள் இருக்கிறோம். இந்த நாடக அரசியலை தூக்கி எறியதான் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கு. ஏன் மித்த கட்சியெல்லாம் எதுக்கல? அண்ணன் திருமாவளவன் காலில் கூட திட்டினாரு, திரு விஜய் அவர்கள் பி டீம். நாங்க திட்ட மாட்டோம். ஏன் தெரியுமா? அண்ணனுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் எங்களை பத்தி பேசுவார். இதுதான் எங்களுடைய பெருந்தன்மை. ஏன்னா அவர் ஊழல் பண்ணதில்லை, அவர் இந்த நாட்டு மக்களுக்கு தப்பு பண்ணதில்லை. அவரை நாங்கள் மதிக்கிறோம். தலித் மக்களுடைய ஒரே தலைவர் அவராக இருக்கிறார். அதுக்கான மரியாதை, அவருடைய வாழ்க்கை அடமான வச்சிருக்கோம். நாங்கள் அவரை மதிக்கிறோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்களை திட்டியிருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் பதில் கொடுத்தது கூடாது. ஏன்? அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆதிக்கத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு போராட்டங்கள் மூலியமா அவங்க சாதிக்கு எதிராக அவங்க எப்பயுமே இருந்துகிட்டு இருக்காங்க. கொள்கை ரீதியாக அவங்களோட நாங்கள் நிற்கிறோம், ஆனால் பதில் கொடுத்ததில்லை. இஸ்லாமிய தோழர்களோட நாங்கள் நிற்கிறோம், சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இவங்க வந்து அங்கே போயிடுவாங்களே, இங்கே போயிடுவாங்க. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்தவ தோழர்களே, எங்களுடைய தலைவர்
மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு, குரானையும் படிச்சிருக்காரு, எல்லா மதத்தைங்களையும் படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும், கந்த புராணமும் தெரியும், எல்லா பிலாசபி தெரியும். ஏதோ அமைதியா 10 நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். எழுதி வச்சுக்கோங்க. மக்களுடைய அன்பை யார் உருவாக்க முடியும்? மக்களுடைய அன்பை நம்பர் 1 நடிகரா யாருக்கு கொடுக்க முடியும்? திறமையா? திறமை மட்டும் இல்லை, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நம்பர் 1 ஏன் எப்படி ஆனார்? நடிப்பால் அவர் நம்பர் 1 ஆகல, நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே நான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தான் ஆரம்பிச்சேன், நீங்கள்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கிறது. திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ நமக்கான பயணங்கள், நமக்கான அஜெண்டா, நமக்கான விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசியலையும் நிர்வாகத்தையும் உருவாக்குவது, ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய, பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, கிறிஸ்துவ முஸ்லிம் தலித் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதுதான் தமிழக வெற்றத்தினுடைய கொள்கை. இந்த அரசியலை நோக்கி ஒரு உறுதியை சொல்றேன். இதே ஸ்ரீஃபன் அண்ணா கிட்ட சொல்றேன். 29வது அருமனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த காலடி மண்ணில், இந்த மண்ணில் உங்களோட வந்து நிற்பார். அதுக்கு நானும் அருண்ராஜ் அவர்களும் பொறுப்பேற்றுக்கிறோம், அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஸோ இன்னைக்கு எந்த அளவிற்கு திமுக 4.5 வருஷம் அவங்க சிறுபான்மை மக்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எதுவுமே செய்யாம, வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக எந்த கேஸையும் ஃபைல் பண்ணாம, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே 12% இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் மட்டும், ஒரு தேர்தலுக்காக மட்டுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு ஃபாதர் சொன்னாரு, நடிகர் பின்னாடி போறாங்க அப்படின்னு. நடிகர் பின்னாடி போகக்கூடாது, கொள்ளடிக்கிற பின்னாடி தான் போகக்கூடாதுன்னு ஃபாதர் சொன்னார் இனிமேல் சர்ச்சில். ஃபாதர்ஸ்க்குலாம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. மக்களுடைய மனநிலை எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. சில ஃபாதர் போயிட்டு சர்ச்சில் போய் தவறாக பேசுனா மக்களே நினைப்பாங்க, எதுக்கு ஃபாதர் கத்தருடைய மொழியில் தானே பேசணும், ஏன் கத்தருடைய மொழிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். அதனால் நண்பர்களே, தோழர்களே, அடுத்த கிறிஸ்மஸ் விழாவில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை நான் உங்கள் முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி தேவனால் உருவாக்கப்படும். அந்த ஆட்சி மக்களுக்கானதாக, அந்த ஆட்சி ஏழைகளுக்காக, அந்த ஆட்சி பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக இருக்கும் என்பதை தெரிவித்து உங்களுடன் விடைபெறவில்லை, உங்களின் ஒருவராக நான் எப்பொழுதும் பயணிப்பேன் என்பதை கூறிக்கொள்கின்ற இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.